அத்தியாயம் 8. சுமார் 30 நிமிட பயணத்திற்கு பிறகு பாரியின் பைக் மற்றும் ரகுநாதனின் காரானது அந்த பிரம்மாண்டமான ஐயனார் கோவில் திடலில் வந்து நின்றது. கிராமத்தின் எல்லையில் ஆலமரத்தின் நிழலில் அமைந்திருந்தது அந்த ஐயனார் கோவில். சுற்றிலும் அடர்ந்த மரங்களும் காற்றில் மிதந்து வரும் சாம்பிராணி புகையும் வேப்பம்பூவின் வாசனையும் அந்த இடத்திற்கே உரிய ஒரு பக்திமயமான அமைதியை தந்தது. கோவிலின் வாசலில் இருபுறமும் வண்ணம் தீட்டப்பட்ட பிரம்மாண்டமான மண் குதிரைகள் முன்னங்கால்களை தூக்கி பாய தயாரான நிலையில் நின்று கொண்டிருந்தன. காற்றின் வேகத்திற்கு ஏற்ப அவற்றின் கழுத்தில் உள்ள வெண்கல மணிகள் மெல்லிய ஓசையை எழுப்பிக் கொண்டிருந்தது. கருவறையில் ஐயனார் தலையில் பெரிய கிரீடமும் நெற்றியில் திருநீற்று பட்டயம் தரித்து கம்பீரமான மீசையுடன் சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார். அவரது கண்கள் ஊரை காக்கும் பேரன்பையும் தீமைகளை விரட்டும் நடுக்கத்தையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்துவது போல் அமைந்திருந்தன. பச்சை பசேல் என்ற இயற்கை சூழலில் தெய்வீக கலையோடு கம்பீரமாய் காட்சியளித்தது அக்கோயில். கார் கதவை திறந்து கொண்டு ஜானகி அம்மாள் முதலில் இறங்க, அவரை தொடர்ந்து ரேகாவும் ரகுநாதனும் மெல்ல இறங்கினர். கோவில் பூசாரி வேல்முருகன் ஓடி வந்து ராஜமாணிக்கத்தையும் ஜானகி அம்மாளையும் வரவேற்றார். வாங்கய்யா, வாங்கம்மா, புது தம்பதிகளுக்கு அர்ச்சனை தட்டெல்லாம் ரெடியா இருக்கு என்றார் மரியாதையுடன். ராஜமாணிக்கம் பூசாரியை பார்த்து, பூசாரி, மறுபடி புது பொண்ணு தானே இன்னைக்கு பொங்கல் வைக்கணும், அதுக்கான ஏற்பாடுகளை பாருங்க என்றார். கோவிலில் மாணிக்கத்தின் உறவுகளும் வந்திருக்க அவர்களோடு உரையாட சென்றார் ராஜமாணிக்கம். ஜானகி மட்டும் தனித்து நின்று பூஜைக்கு தேவையான அனைத்தும் சரியாக உள்ளதா என்று பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அமுதாவை ரகுவிடம் கொடுத்துவிட்டு தன் மாமியாரின் அருகில் வந்து நின்ற ரேகாவோ, அத்தை, பூஜைக்கு வேண்டியதெல்லாம் சரியாத்தான் இருக்கு, ஆனா உங்க பையனோட நடவடிக்கை தான் சரியா இல்லை, நீங்களும் அதை கண்டுகிட்ட மாதிரியே தெரியல போங்க என பத்தி விட்டாள் விஷமி அவள். ஏன், ரகுக்கு என்ன, அவனோட நடவடிக்கையில என்ன குறை கண்ட நீ இப்போ என ஜானகி கேட்க, ஏன், உங்களுக்கு என் புருஷன் மட்டும்தான் மகனா? மகன்னு சொன்னதும் அவர் மட்டும்தான் உங்க நினைப்புல வராருன்னா அப்போ உங்க மூத்த மகனையே ரைஸ் மில்லுக்கு ஓனர் ஆக்கலாம்ல அத்தை. மாமா கிட்ட பேசி உங்க மகனுங்களுக்கு முதலாளின்ற உரிமையை சட்டப்பூர்வமா மாத்தி கொடுத்தாதானே அவங்களுக்கும் கௌரவமா இருக்கும். எதையோ பேச வந்து இப்போது அதை வைத்தே சொத்திற்கு அடி போட்டாள் ரேகா. என்னதான் மாணிக்கத்தின் 2 மகன்களும் தந்தையின் பணிச்சுமையை அகற்றி பொறுப்பை கையில் எடுத்து குடும்ப தொழில்களை கவனித்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டாலும் தொழிலின் வரவு செலவுகள் எல்லாம் இன்னும் தனிப்பட்ட முறையில் ஒதுக்கவில்லை. வருமானம் அனைத்தும் குடும்பத்தின் பொது கணக்கில்தான் உள்ளது. மகன்களுக்கு திருமணமான பிறகு மாதம் மாதம் அவர்களது தனிப்பட்ட செலவுக்கென்று ஒரு தொகையை கொடுத்து விடுவார் ராஜமாணிக்கம். அதே போல குடும்பத்தின் இதர தேவைகளுக்கும் ஒரு தொகை பொதுவில் ஒதுக்கி வைப்பார். மகன்களின் தொழில் திறமை, அவர்களது நிர்வாக திறமை, தொழிலை மேம்படுத்தும் முறை, இதையெல்லாம் அறிந்த பிறகு அதற்கு ஏற்றாற்போல சொத்தை பிரிக்கலாம் என்பது அவரது கருத்து. அதோடு குடும்பமும் உடைபடாமல் தடுக்கவே இன்னும் சொத்தை பங்கிடாமல் உள்ளார். ஆனால் இதையெல்லாம் அறியாத ரேகாவிற்கு எப்போது இந்த சொத்து பிரிந்து எப்போது தனி குடித்தனம் சென்று சொகுசாய் வாழலாம் என்பதே அவள் நோக்கமாக உள்ளது. என்னதான் அவள் வசதியான வீட்டு பெண் என்றாலும் அவள் வீட்டிலும் அண்ணன் தம்பி உள்ளனரே, இவளுக்கென்று சிறு பங்கு வருவதே ஆச்சரியம்தான். ஏனெனில் இவளுக்கு சொத்தாக இல்லாமல் நகையாக போட்டு திருமணம் செய்து கொடுத்தனர். அதனாலே தன் கணவன், அதுவும் அவன் இந்த வீட்டின் மூத்த வாரிசு, அதனாலே சொத்தில் அதிக பங்கும் வேண்டும் என்ற நட்பாசையில் சுற்றி கொண்டு இருக்கிறாள் பேதை. அதன் வெளிப்பாடாய்தான் கிடைக்கும் கேப்பில் எல்லாம் சொத்தை பற்றியே பேசுகிறாள் ரேகா. யாருடைய இவ, எங்க சுத்தி எங்க வந்து நிக்கிற பாரு நீயே, இப்ப எனக்கு உன் பேச்சு நடவடிக்கையும் தான் சரியில்லைன்னு தோணுது, ஒழுங்கா நகரு, எனக்கு வேலை இருக்கு
சொத்திலே குறியாரு நீ. அதை தாண்டி உருப்படியா எதுவும் செஞ்சிடாத, சரியா என்று அவளை அடக்கி விட்டார் ஜானகி. அதில் ரேகாவிற்கு கடுப்பு வர அதே கொதிப்போடு பாரியின் செயலை பற்றி பற்ற வைக்க தொடங்கினாள். அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆளுக இருக்காங்க. நீங்க முதல்ல உங்க 2வது பையனை கொஞ்சம் கவனிங்க அத்தை. என்னம்மா உனக்கு இப்ப பிரச்சனை என்று சலிப்பாக கேட்டார் ஜானகி. எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அக்கறை மட்டும்தான் இருக்கு, அதுவும் உங்க மேல. அதான் பேசுறேன். அங்க பாருங்க உங்க ஓசி மருமகளை. ஒரு சீதனமும் கொண்டு வராதவளுக்கு 4 முழம் மல்லிப்பூ ஒன்று தான் கேடு. பெத்த அம்மா உங்களுக்கு 1 முழம் பூ கூட இதுவரை வாங்கி வந்து நான் பார்த்ததில்லை. நேத்து வந்தவ என்ன மாயாஜலம் போட்டாலோ இப்போ இப்படி மினுக்கிட்டு நிற்கிறா. அது என்ன, வீட்டில் 3 பொம்பளைங்க இருக்கும்போது ஒருத்திக்கு மட்டும் இப்படி வாங்கி தரது நல்லாவா இருக்கு? முழு வன்மத்தையும் இறக்கி இருந்தாள் ரேகா. இதில் வசதியாக கவிமலருக்கு, அதுவும் புது மணப்பெண்ணுக்கு என்று கொஞ்சம் பூவை கூட விட்டு வைக்காமல் அவளை வெறும் தலையோடு கோவிலுக்கு அழைத்து வந்ததை மட்டும் வசதியாக மறந்துவிட்டு நியாயம் பேசுகிறாள் இவள். ஜானகியோ மலரை நோக்கினார். தலை நிறைய மல்லிகை பூ வைத்து மலர்ச்சியாக நின்றவளை கண்டு அவருக்கும் உள்ளம் தகித்தது. அதிலும் ரேகா கூறிய வார்த்தைகள் யாவும் ஜானகியை நல்ல விதமாக சிந்திக்க வைக்க விடவில்லை. தன் மகன் தனக்கு செய்யாது நேற்று வந்த ஒருத்திக்கு செய்கிறான் என்று புரிந்ததுமே மாமியார் குணம் தலை தூக்கி மற்ற அனைத்தையுமே மறக்கடித்து விடுகிறது. கல்யாணம் ஆன பிறகும் மகன் தனக்கு மகனாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் பிறகு எதற்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும்? இவர் செய்யாது விட்ட ஒன்றை அவன் செய்திருக்கிறான். ஏற்கனவே தலை நிறைய பூ வைத்திருப்பவருக்கு மேலும் பூ வாங்கி தந்தால் அதை எங்கே வைப்பாராம்? கல்யாணம் ஆகாதவரை மகனுக்காக வருந்தியவர் இப்போது கல்யாணமும் செய்து வைத்து வருந்துகிறார். இது என்ன விகல்ப மனப்பான்மையோ? நேரே விறுவிறுவென்று கவிமலரை நோக்கி சென்றார் ஜானகி. அவரின் பின்னாலே ரேகாவும் சென்றாள். கவிமலர் மட்டும் தனித்து நிற்கவும் மகனிடம் காட்ட முடியாத, காட்ட தைரியமில்லாத தன் கோப முகத்தை மருமகளிடம் காட்ட வந்து விட்டார் ஜானகி. என்னடி, உனக்கு நாங்க பூவே கொடுக்கலன்னு என் மகன் கிட்ட என்னை பத்தி குறை சொல்லி பூவை வாங்கி தலையில வச்சுக்கிட்ட போல. வந்த ஒரு நாள்லையே அவனை உன் பக்கம் வளைச்சிட்ட போல. நான் கூட உனக்கு விவரம் பத்தாதுன்னு நினைச்சு தப்பு கணக்கு போட்டுட்டேன். விட்டா அவனை எங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போற அளவுக்கு திறமையானவதான் போலையே. மனதின் சினத்தை அடக்க முடியாது கொட்டி தீர்த்தார் ஜானகி. ஐயோ அத்தை, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் உங்க மகன்கிட்ட பூ வாங்கி கொடுங்கன்னு கேட்கல. உங்களை பத்தி குறையும் சொல்லல. அவராதான் எல்லாமே செஞ்சாரு என தவிப்பாக கூறினாள் கவிமலர். ஏய், சும்மா நடிக்காதடி. நீ கேட்காமலே தம்பி வாங்கி தந்தாரா? இதை வேற நாங்க நம்பணுமா? எனக்கும் என் புருஷனுக்கும் கல்யாணம் ஆகி 3.5 வருஷம் ஆகுது. என் மேல அவரு அம்புட்டு பாசம் வச்சிருக்காரு. ஆனா அந்த மனுஷனே இதுவரை நான் சொல்லாம கேட்காம ஒரு பூ வாங்கி தந்ததில்லை. இம்புட்டு ஏன் அத்தைக்கு கூட இப்படி மாமா வாங்கி வந்ததில்லை. அப்படி இருக்கையில நேத்து வந்தவண்ணி, அதுவும் இது ஒரு அவசர கல்யாணம். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க கூட உங்களுக்கு நேரம் கிடைக்கல. அதுலேயும் கல்யாணத்துல விருப்பமே இல்லாத தம்பி இன்னைக்கு நீ கேட்காமலே அவரே விரும்பி இந்த பூ வாங்கி தருவாரா? அது உனக்கு நல்ல கதையா இருக்கே நீ சொல்றது. ஒரு ராத்திரியிலேயே உன்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்னதான் பண்ணியோ என்று விரோதமாக பேசினாள் ரேகா. தனக்கு நடக்காத ஒன்று இவளுக்கு நடக்கிறதே என்ற ஆற்றாமையில் பொரிந்து தள்ளினாள் ரேகா. கூடவே அவள் கணவன் ரகுநாதன் மீதும் கோபம் கொண்டாள். கவிமலருக்கு நெருப்பில் நிற்பது போல இருந்தது. இவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டு மனம் உடைந்து போனாள் மலர். கோவிலில் அனைவரும் இருக்க கண்ணீரை வெளியேற்றாமல் கட்டுப்படுத்த முயன்றாள். அதை கண்டு கொண்ட ஜானகி, ஏய், இந்த நீலி கண்ணீர் வடிக்கிற வேலையெல்லாம் இங்க வேணாம். என் பையன்கிட்ட என்னை பத்தி போட்டு கொடுத்தது போதலையா உனக்கு? இப்ப ஊரே கூடி நிற்கிற இடத்துலையும் இப்படி அழுது எல்லார் முன்னாடியும் நான் உன்னை அழுக வைக்கிறேன்னு காட்ட பாக்குறியா என்று சொல்லி சினந்து எழுந்தார் ஜானகி.
அவரின் அதட்டலில் மலருக்கு சப்த நாடியும் ஒரு நொடி அடங்கி போனது. என்ன பேச்சு இதெல்லாம்? இதெல்லாம் கேட்டும் மௌனமாக நிற்கும் தன் நிலையை எண்ணி வேதனை கொண்டாள் கவிமலர். வரவிருந்த கண்ணீரை இமை சிமிட்டி கட்டுப்படுத்தினாள் பேதை. அப்போது அவ்விடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தான் பாரிவேந்தன். அவன் பைக்கை நிறுத்திவிட்டு வரும் வழியில் சிலர் அவனை சந்தித்து பேச ஆரம்பிக்கவும் அவன் மலரை மட்டும் முன்னே போக சொல்லி அனுப்பி வைத்திருந்தான். மலர் தனியாக நிற்கவும் இதுதான் இவளை அதட்ட சரியான சமயம் என்று இங்கே வந்திருந்தார் ஜானகி. இப்போது பாரி வருவதை கவனித்த ரேகாவோ, அத்தை, தம்பி வராரு என்று ஜானகியின் காதில் ரகசியமாக கூறினாள். உடனே ஜானகி தன் கோப அவதாரத்தை கலைந்துவிட்டு சாந்த ஸ்வரூபிணியாக மாறி இயல்பாக நின்றார். மாறி இல்லாமல் வாடி நிற்கும் மலர்களைப் போல இங்கே பாரி இல்லாத இந்த கணங்களில் கவிமலரும் வாடி போயிருந்தாள். தூரத்தில் இருந்து வரும்போதே தன் மனதை வசீகரித்த பெண் மலரை பார்வையால் ஆராய்ந்தபடியே அவள் அருகே வந்து இருந்தான் பாரிவேந்தன். ஏய், என்னாச்சு? இப்ப எதுக்கு உன் முகம் வாட்டமா இருக்கு என்று மலரை பார்த்து கேள்வி கேட்டான் பாரி. அக்கேள்வியில் தெரிந்த அக்கறையை கண்டு கொண்ட அவன் அன்னைக்கோ வேள்வியில் நிற்பதை போல எரிச்சல் வந்தது. தன் மகனின் இந்த மாற்றத்தை கண்டு அவருக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆனால் என்ன செய்ய, இந்த மாற்றம் அவருக்கு ஓப்பை தரவில்லை. அதனால் மலரை முந்திக் கொண்டு அவரே பதில் கொடுத்தார் ஜானகி. உன் பொண்டாட்டிக்கு நான் கேள்வி கேட்டா பிடிக்காது போல, அதான் முகத்தை தூக்கி வச்சுட்டு நிற்கிறா என்று வார்த்தையை நீட்டி முழக்கி ஜானகி சொல்லவும், ஏமா அப்படி என்ன கேள்வி கேட்டீங்க அவளை? ஏண்டா, உன் பொண்டாட்டிய நான் ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாதா? அப்படியே கேட்டாலும் அது என்ன ஏதுன்னு உனக்கும் நான் விளக்கம் சொல்லணுமா? என்னையவே கேள்வி கேட்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா நீ என்று மூச்சு வாங்க அவனை ஏசினார் ஜானகி. அம்மா, எதுக்கு இப்போ இவ்வளோ கோவம்? நான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க தானே கேட்டேன். உங்களை நான் விளக்கம்லாம் தர சொல்லவே இல்லைம்மா. இவ்வளோ கோவம் உங்களுக்கு நல்லதில்லை என்று பாரி கூறவும், பின்ன கோவப்படாம வேற என்ன பண்ணுவாங்க தம்பி? மலர்கிட்ட அத்தை, ஏமா பூ வைக்காமலா இங்கே வர பைக்கில் வந்த? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? உனக்கும் சேர்த்து தான் பூ எடுத்து வச்சேன். நான் தான் அவசரத்தில் கொடுக்க மறந்துட்டேன், நீயாவது கேட்டு இருக்கலாம்ல அப்படின்னு தான் அத்தை தன்மையாக கேட்டாங்க. ஆனால் மலருக்கு நாங்கள் பூவை முன்னமே கொடுக்கலன்னு கோவம் போல. அதனால் எதுவுமே பேசாமல் இப்படியே கல் மாதிரி நிற்கிறா. அப்புறமா தான் நீங்கள் பூக்கடையில் பூ வாங்கி கொடுத்ததை நினச்சி அத்தை சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் மலர் ஒரு வார்த்தை கூட பெருந்தன்மையாக பேசாமல் இப்படியே நின்னா நல்லாவா இருக்கு? நீங்களே சொல்லுங்க என்று மொத்த கதையையும் மாற்றி சொன்னாள் ரேகா. ஜானகியோ ரேகாவின் சாமர்த்தியத்தை கண்டு அதிசயித்து போனார். எப்படியோ இப்போது தப்பித்து விட்டோம் என்று நிம்மதியானார். ரேகாவின் பேச்சை கேட்ட மலர் அதிர்ந்து தன் நெஞ்சில் கை வைத்து கொண்டாள். அதே அதிர்வோடு அவள் பாரியை பார்த்தாள். பாரிவேந்தனோ ரேகாவின் கூற்றை கேட்டு கோபம் கொண்டு மலரை திரும்பி முறைத்தான். தான் பூ வாங்கி தந்த பிறகும் இதென்ன தன் அம்மாவிடம் பேசாது முகத்தை தூக்கி வைத்து கொண்டு நிற்கிறாள்? யாராவது ஒருத்தர் வாங்கி கொடுத்தால் போதாதா இவளுக்கு என்று நினைத்து மலர் மேல் கோபம் கொண்டான் பாரிவேந்தன். பாரியின் மின்னல் வீசும் பார்வையை கண்டு பாவைக்கு உள்ளம் பதறியது. பாரியோ, அம்மா, நீங்கள் போய் பொங்கல் வைக்க ஏற்பாடு பண்ணுங்க என்று மேம்போக்காக சொல்லிவிட்டு கவிமலரின் முழங்கையை வேகமாக அழுத்தி பற்றி தன்னோடு தனியாக இழுத்து சென்றான் பாரிவேந்தன். என்னடி இது? நீ இம்புட்டு சொல்லியும் அவளை என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்காம அவன் பாட்டுக்கு அவளை தனியாக கூட்டிட்டு போறான் என்று ஆச்சரியமாக கேட்டார் ஜானகி. நான் என்னத்த சொல்ல, கல்யாணம் ஆனதும் உங்களை மறந்துட்டார் போல உங்கள் 2வது பிள்ளை. என்ன இருந்தாலும் ஏன் புருஷன் மாதிரி வருமா? இப்போ கூட உங்களுக்கு தாகமாக இருக்குமேனு ஜூஸ் வாங்க போயிருக்காரு. ஆனால் எங்க அந்த மனுஷனை தான் யாருமே கவனிக்க மாட்டேங்கிறீங்களே
இனியாச்சும் கவனிச்சு அவருக்கு ஒரு நல்லது செய்யுங்க என்று போற போக்கில் சொத்தை பற்றி மறைமுகமாக பேசிவிட்டு நகர்ந்தாள் ரேகா. ஜானகிக்கு மனதே ஆறவில்லை. தன் கண் முன்னால் அவளிடம் கேள்வி கேட்டு அவளை தன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பான் என்று பெரிதும் எதிர்பார்த்தார். ஆனால் அது நடக்காது போகவும் அவருக்கு மலரின் மேல்தான் மேலும் கோபம் வந்தது. இதை இப்படியே விடக்கூடாது என்று நினைத்து மனதிற்குள் ஏதோ கணக்கு போட்டவர் ஒரு முடிவோடு அங்கிருந்து நகர்ந்தார் ஜானகி. இங்கே வேங்கையின் பிடியில் சிக்கிய மலரோ அவனின் உஷ்ணமான பார்வையை கண்டு பரிதவித்து போய் நின்றிருந்தாள்.